அந்த இளவரசர் வாலிதான் அசுரர்களிடமிருந்து கிட்கிந்தையை காப்பாற்றியவர். அனைத்தும் தெரிந்து சொல்கிறேன். எவர் அனைவரையும் காக்க முயல்கின்றாரோ அவர்தான் எல்லோரும் வணங்கக்கூடிய இறைவன். ஆபத்தில் உள்ளவர்களை எல்லாம் பாற்றிவிட்டால் அவர்கள் இறைவனாகிவிட முடியாது. அவர்கள் செய்யக்கூடிய உதவிகள் சுயநலமானது. இதை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களை போன்றவர்கள் இதில் உதவி செய்து பெரிய தீங்கில் சிக்க வைப்பார்கள். இறைவனாக இருக்கக்கூடியவர் நமக்குள் இருக்கும் இருளை விலக்கி அறிவு அனுபவம் என்னும் சோதியை ஏற்றக்கூடியவர். தேவையில்லாமல் சந்தேகிக்க கூடியவர் அல்ல. சந்தேகம் உன் மனதில் தான் குடிகொண்டுள்ளது அஞ்சனை. நம் பிள்ளை மாருதியை காப்பாற்ற வந்தவரை நீ சந்தேகிக்கிறாய். சந்தேகம் என்று வந்துவிட்டால் எவராக இருந்தாலும் நான் சந்தேகிப்பேன். எதையும் ஆராய்ந்து பார்க்கும் திறனை நீங்கள் தான் இழந்து விட்டீர்கள். அசுரர்களை எல்லாம் விரட்டி அடித்தவர் வீரர்கள் என்று தெரிந்திருந்தும் என்னை வானரர்களின் உயிரை பறித்தெரு. நீங்கள் இருவரும் ஏன் சண்டை போடுகிறீர்கள்? யாரோ ஒருவருக்காக நீங்கள் இருவரும் சண்டை போடுவது அழகல்ல. நமக்கு குடிக்க நீர் கொடுத்தாலே எங்களுக்கு நாம் நன்றி கடன் பட்டவனாகி விடுகிறோம். இளவரசர் வாலி என்னுடைய உயிரையே காப்பாற்றி இருக்கிறார். இறைவன் யார் என்று தெரிந்து கொண்டேன். இளவரசர் வாலியை அவசியம் சந்திப்பேன் என்றையும் கூறுவேன். தங்களுடைய வார்த்தையையும் பற்றுவேன். தந்தையை நீங்கள் கோபப்படக்கூடாது. இப்படி சண்டை போடுவது எனக்கு அறவே பிடிக்கவில்லை. என் ஆசான் கூறுவார், அந்த வீட்டில் பெண்கள் அவமதிக்கப்படுகிறார்களோ அந்த வீட்டில் உள்ள சுகமும் நிம்மதியும் பறிப்போய் விடுமா. வணக்கத்திற்குரிய இறைவன் யார் என்று நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் தந்தை. வாழ்க சேனாதிபதி. மன்னர் அவர்கள் செய்தி அனுப்பியிருக்கிறார். அரசவையில் இளவரசர் யார் என்று அறிவிக்கப் போகிறார். வெகு காலத்திற்கு பிறகு வாலியை இளவரசராக அறிவிக்க இருக்கிறார்கள். நாளை அரசவைக்கு நானும் உங்களோடு வரட்டுமா? அவரை நேரில் பார்த்து வாழ்த்தையும் தெரிவிப்பேன். இதெல்லாம் ஒன்றுதான். நான் வணங்கும் இறைவன் தான் அவரா இல்லையா என்பதுதான். நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் முதலால் ஏற்பட்ட குழப்பத்தை சரி செய்யவும் கிட்கிந்தையின் வருங்காலத்தை கருத்தில் கொண்டு மன்னர் அவர்கள் அவசர ஆலோசனை நடத்தவிருக்கிறார். இளவரசர் வாலிதான். சுக்ரீவருக்கும் தகுதி உள்ளது. மன்னர் உளியம் வருகிறார். சேனை தளபதி கேசரி அவர்கள் வருகிறார்கள். வணங்குகிறேன் மன்னா. இது அரசவைக்காக உங்கள் பிள்ளையை அழைத்து வந்தீர்கள். எங்கு அடைத்து வைத்திருந்தீர்களோ இங்கேயே அடைத்து வைத்திருக்க வேண்டியதுதான். இவன் எப்பொழுது வெளி உலகத்திற்கு வந்தானோ நம்முடைய கிட்கிந்தை ரத்த பூமி ஆகிவிட்டது. அனைத்திற்கும் இவன் தான் காரணம். போகச் சொல்லுங்கள். என்ன இது? அவர்கள் தரப்பு நியாயத்தை கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இதை அரசவை என்று நினைத்தீர்களா? என்ன நினைத்தீர்கள்? இளவரசர் வாலியா? இந்த பிள்ளையை சபையை விட்டு எல்லோரும் வெளியேற்ற எண்ணுகிறீர்கள். அசுர சேனை தாக்க வரும் நேரத்தில் அவன் இங்கு இல்லை. படித்தானே இங்குள்ள வீரர்களான உங்களிடம் கேட்கின்றேன். அன்று நம்முடைய கிட்கிந்தை வெள்ளத்தில் ஆழ்த்தும் போது நீங்கள் எங்கிருந்தீர்கள்? ஒருவரும் அங்கில்லையே. உங்கள் எவரையுமே அங்கு நான் பார்க்கவில்லை. எங்கு சென்றீர்கள்? வருங்காலத்தின் வலிமை உன் கண்களில் தெரிகிறது. நீ கற்றுக்கொள்ள வேண்டியது நிறைய உள்ளது. இளவரசனான பிறகு நானே உனக்கு அதை கற்றுக் கொடுக்கின்றேன். நான் என்றும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டவனாவேன். நீங்கள் ஒன்றை விளக்க முடியுமா? உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் தான் இளவரசனாக போகிறீர்கள் என்று தேர்வு செய்யவில்லையே? அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கிட்கிந்தையை ஆளும் தகுதியும் சவால் விடும் தகுதியும் எவருக்கு உள்ளது? இல்லை மாருதி, அண்ணனின் அனுபவத்திற்கு முன்னால் நிற்கக்கூட முடியாது. கேட்டாய் அல்லவா? இங்கு ஒப்பிடுவதற்கு எவரும் கிடையாது. உங்கள் மீதுள்ள பயத்தால் கூட இருக்கலாம் அல்லவா? உங்கள் மீதுள்ள பயத்தால் தான் இளவரசனாக ஏற்க தயாராக உள்ளார்கள். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு என் மீது பயம் இல்லையா? அம்மாவின் கோபத்தை மட்டும் நீ மதிக்கிறாய் என்றால் என்னுடைய கோபத்தை மட்டும் மதிக்க தவறுகின்றாய். அப்படி இல்லை. மக்களை நீங்கள் எங்கே கொன்று விடுவீர்கள் என்ற பயத்தில் நடங்குகிறார்கள். அற்புதம். சிறிய வயதில் இவ்வளவு தெளிவான எண்ணமா? சத்தியம் செய்து கொடுங்கள். உங்கள் ஆசை நிறைவேறவில்லை என்றால் யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படாதென்று. ஆகட்டும். உளியம் அவர்களின் மகன் வாலி நான் வணங்கும் இறைவனான எம்பெருமானின் மீது சத்தியம் செய்கிறேன். எந்த முடிவையும் நான் மதிப்பேன். நான் இளவரசனாகவில்லை என்றால் கொந்தளித்து எழமாட்டேன். மன்னர் அவர்களே, தங்களுடைய முடிவை அறிவித்து விடுங்கள். அனைவரும் ஆவலோடு இருக்கிறார்கள். ஒரு முடிவிற்கு வந்திருக்கிறேன். என் மகன் வாலியை கிட்கிந்தை சேனை தலைவனாக நியமிக்கின்றேன். எப்படி முடியும்? முடியும் சுக்ரீவா. இருவரும் சகோதரர்களாக இருக்கவில்லை, என் இரு தூண்களாக இருந்துள்ளீர்கள். எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. சுக்ரீவனின் அரசாட்சியும் வாலியின் பாதுகாப்பு ஒன்றிணைந்தால் கிட்கிந்தையை சிகரத்தில் வைக்கும். அண்ணா, இளவரசர் சுக்ரீவர் வாழ்க! இளவரசன் சுக்ரீவன்! இளவரசன் சுக்ரீவன்! சுக்ரீவன்! இளவரசன்
பொன்னான மண் இனி டிசம்பர் 21 வரும் ஞாயிறு முதல் வாரந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு 1 மணி நேரம் உங்கள் சன் டிவியில் காணத் தவறாதீர்கள்.